வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ரஸ்க் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ரஸ்க் எடுத்திருக்கேன். நார்மல் மில்க் ரஸ்க் தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இது ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு தோசை தவா எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மில்க் ரஸ்க் எடுத்துக்கிறோம். ரஸ்க் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கிறலாம். நல்லா 2 பக்கமும் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ படுற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை 1 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஹீட் பண்ணிக்கிறலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அதை நல்லா திருப்பி போட்டுட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே அப்ளை பண்ணிக்கிறலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்ஸை அந்த ஆனியன் டொமேட்டோ இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அதை போட்டுட்டு அது மேலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கிறலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த எக் மிக்ஸ் 2 பக்கமும் நல்லா குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரஸ்க்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது செம்ம சாஃப்டான நல்லா ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ரஸ்க் டோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. ரஸ்க் எப்போவுமே ஹார்டாக இருக்கும், பட் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது செம்ம சாஃப்டாக ஆகிடும். ஸோ கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சூப்பர் குவிக்கான ஈவினிங் ஸ்நாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்ஸ் ஹோமை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.